ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதிகளில் என்னென்ன கோவில்கள் இருக்குது, என்னென்ன வேறு வரலாற்று சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். மதுரை தென்காசி ரோட்டில் ராஜபாளையத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் சைடு, அதாவது ஒரு நேரு சிலை இருக்கும், அந்த ரைட் சைடு திரும்பி அப்படியே போயிட்டே இருந்தோம்னா ஐயனார் கோவிலுக்கு போகலாம். அதாவது நீர்காத்த ஐயனார் கோவில்னு அதை சொல்லுவாங்க, அங்கே போகலாம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையம் தவிர்த்த ஏனைய நகராட்சிகளில் உள்ள கோவில்களையெல்லாம் பார்த்து வீடியோ போட்டாச்சு. ஆனால் ராஜபாளையத்தில் மட்டும் ஊருக்குள்ளே மாயூரநாத சாமி கோயில்னு ஒரு பெரிய கோயில் இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் சின்ன சின்ன கோயில்களாக தான் இருக்கும். அதனால் பக்கத்தில் உள்ள நீர்காத்த ஐயனார் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ராஜபாளையம் நகராட்சியை விட்டுட்டு கொஞ்சம் அவுட்டோருக்கு போயிட்டோம் அப்படின்னா இப்படி கிராமங்கள் வழியாக ரோடு போயிட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா கிடை மாடுகள்லாம் கிடக்கு பாருங்கள். கிடையெல்லாம் எங்கள் தோப்புக்குள்ளே தான் போடுவாங்க, ஏன்னா வேறு விளைநிலங்கள் இங்கே பக்கத்தில் இல்லை. ஆடுகள் தனி, மாடுகள் தனி. நாம் இப்போ பயணப்படுற இந்த நீர்காத்த ஐயனார் கோவில் ராஜபாளையத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலையும், நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துலையும் இருக்குது. இது நான் செப்டம்பரில் தான் போயிட்டுருக்கேன், ஆனாலும் ஏதோ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவே பக்கத்தில் பேரலெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து செண்பகத்தோப்பு போகிற ரோடு பசுமையாக இருந்துச்சு. இந்த ராஜபாளையம் பகுதியில் மழையே பெய்யலை போல இருக்கு. ஐயனார் கோயில் பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் மரங்கள் பசுமையாக இருக்குது. நாம் இந்த நீர்காத்த ஐயனார் கோவிலுடைய பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் தான் பஸ்ஸுகள்லாம் வரும். வேறு தனியார் வாகனங்கள் வந்தாலும் இங்கே தான் நிற்கணும், சொந்த வண்டிகள் வந்தாலும் இந்த இடத்துல தான் நிப்பாட்டிடணும். இதுக்கப்புறம் வனத்துறை அனுமதி பெற்று நடந்து போகணும். நான் இந்த செப்டம்பரில் ஒரு சனிக்கிழமை தான் போனேன், ஆனாலும் கூட்டத்தையே காணோம். கூட்டம் இல்லை அப்படின்னா இங்கே சுவாரஸ்யமும் இல்லைன்னு அர்த்தம், தண்ணி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது பழைய போர்டு பார்த்துங்க, ஐயனார் கோவிலுக்கு போகும் வழின்னு அந்த ஆரோ பண்ணியிருக்காங்க. நிற்கிற இடம் ராஜபாளையத்தில் உள்ள அருள்மிகு நீர்காத்த ஐயனார் திருக்கோவில், அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ராஜபாளையம் பகுதிகளிலேயே இது ஒரு முக்கியமான ஒரு கோவில், ரொம்ப பழசு, வனத்துக்குள்ளே இருக்குது, வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதுக்குள்ளே இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கும். இந்த செக் போஸ்ட்டில் வந்து சும்மா ஒரு நாமக்கேவாசம் சொன்ன மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் ஒரு டிக்கெட் நுழைவு கட்டணம் வாங்கிட்டு உள்ளே அனுப்புவாங்க. இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். 10 ரூபா தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். இங்கே இருக்கிற இந்த சூழலை பார்க்கும்போது அந்த ஆற்றுல தண்ணி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் ஒரு படி மாதிரி இருக்கும், அதில் இறங்கி போனோம்னா அந்த ஒரு நீரோடை இருக்கும், அதாவது மலை நீரோடை. ஆறுன்னு சொல்லிக்கிறாங்க, ஆறு அளவுக்கு அகலம்லாம் கிடையாது. இதில் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா, வனத்துறை இங்கே படம் பிடிக்க அனுமதிக்கலை. இங்கேயும் வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் சுவாரஸ்யம் இல்லை. பார்த்துக்குங்க எப்படி ட்ரையாக கிடக்குன்னு பாருங்கள். சரி, வந்ததுக்கு ஐயனாரையாவது போய் பார்த்துட்டு வருவோம்னு அப்படியே போயிட்டுருக்கேன். எனக்கு எதிர்த்தாப்பில் இருக்கல, அதுதான் நீர்காத்த ஐயனார் கோவில். நீர்காத்த ஐயனார் கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க புரட்டாசி ஐப்பசி அந்த மாதங்களில் வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் ஆவணியில் வந்தேன், அதனால் இப்படி காஞ்சி போய் கிடக்கு. இப்போ நான் கோயிலுக்கு அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் வந்து நிற்கிறேன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வேண்டுதலில் பொங்கல் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் கோபுரம் இருக்குது. இந்த மசால் கிசால் ஆட்டுறதுக்கு உரிய இந்த பாருங்கள், பழங்காலத்து அந்த உரல்லாம் இங்கே கிடக்கு. சில உரல்கள்லாம் கவுத்தி போட்டு வச்சுருக்காங்க, எதுவும் பயன்பாட்டில் இல்லையா, இல்லை ஆட்கள் கூட்டமாக வரும்போது அதை பயன்படுத்துவாங்களான்னு தெரியலை. இந்த கோபுரத்தில் போய் பேர்களை எழுதி போட்டு வச்சுருக்காங்க, நம்ம ஆளுங்க இருக்காங்களே. சரி வாங்க கோயிலுக்கு உள்ளே போவோம், அங்கேயும் சில ஆட்கள் இருக்காங்க. கோபுரத்துக்கு வெளியிலையும் பொங்கல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, உள்ளுக்குள்ளே ப்ரிமிசஸ்குள்ளேயும் இப்படி நிறையா வச்சுருக்காங்க. இது என்ன வித்தியாசம்னு தெரியல ரெண்டுக்கும். கோயிலுக்குள்ளே நிறையா சின்ன சின்ன டெய்டிஸ் இருக்காங்க. அவங்களெலாம் அந்த பூசாரிகள் வந்து அதை பூஜை புனஸ்காரம் பண்ண ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஆட்கள்லாம் வந்து தயாராக நின்றுக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தப்போ இந்த டெய்டிஸுக்கு இந்த ஸ்ரீ அப்படிங்கிற ப்ரிபிக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தா எல்லா டெய்டிஸுக்கும் முன்னாடியும் அந்த ஸ்ரீங்கிற வார்த்தையை சேர்த்துருக்காங்க. சரியான காலத்தில் நான் அந்த கோயிலுக்கு வரல.
ஒரு ட்ரையான நேரத்தில் வந்துட்டேன். சரி இருந்தாலும் சாமியை பார்த்துட்டு அப்படியே கிளம்புனேன். எங்களை போலவே சிலரும் வந்திருக்காங்க சாமி கும்பிட்றதுக்கு. ஒரு 10-11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஷீலாலாம் சமையல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லா பசங்களோட வந்து உட்காந்து அந்த தண்ணியில் குளிச்சுக்கிட்டே அதிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் இதில் இணைச்சிருக்கேன் பாருங்களேன். அந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐப்பசி கார்த்திகையில் தான் இங்கே தண்ணீர் வரும். அப்போ வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதங்கள் தவிர பெரிய எதிர்பார்ப்போட வேறு எந்த மாதங்கள்லேயும் வந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. கோயிலை வந்து சாமி கும்பிட்டு போகிறது மாதிரி தான் இருக்கும். செக் போஸ்ட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் விழுதுகள் தான் வேறு மாதிரியே இருக்குது. ஒரிஜினல் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா அந்த பக்தர்கள் வந்து முடி காணிக்கை தருவதற்கு வருவாங்கள்ல, அந்த மொட்டை எடுக்கிறவங்க தான். ஒன்றும் ஆட்கள் குறைவாக இருக்குங்கிறதுனால வாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்த கோவிலுக்கு போவோம் அப்படின்னு திரும்பி வரும்போது பார்த்தா அந்த கடமாடு உரம் மேய்ச்சலுக்கு கிளம்பி தயாராகிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு வேன்கார ஆள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இந்த மாடுகளை மிரட்டுறது மாதிரி உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவா அங்கே இருக்குது? அது பெரிய கடை, நிறைய மாடுகள் இருந்துச்சு. அந்த மாடு ஓட்டுறவங்களால முடியலை. அதனால் நான் இறங்கி கொஞ்சம் ஒதுக்கி அவங்கள போங்கன்னு அனுப்பி வச்சேன். நமக்கு மாடுகளோட நல்ல பரிச்சயம் இருக்கு இல்லையா, அதனால தான். மீண்டும் ராஜபாளையத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இப்படி ஒரு தெப்ப குளத்தை பார்த்தோம். இந்த தெப்ப குளத்துக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கான். அதாவது இந்த பகுதியில் ஒரு ஜமீன் மாதிரி வாழ்ந்தவங்களுடைய சொந்த தெப்ப குளமாக, அவங்க ஃபேமிலிக்காக மட்டுமே வச்சுருந்துருக்காங்கன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ அந்த ஆட்கள் யாருமே இங்கே இல்லையா, வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ போயிட்டதாகவும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறதாகவும் இந்த சொத்துக்கள்லாம் இப்படியே கிடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அடுத்துன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், சாஸ்தா கோயிலுக்கு போங்க, அங்கே தண்ணியெல்லாம் இருக்குது அப்படின்னாரு. சரி, அப்போ போவோம். ராஜபாளையம் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே இடது கைப்புறமாக தளவாய்புரம்ங்கிற ஊருக்கு ஒரு ரோடு போகும். அதுக்கப்புறமா போகலாம். அங்கே பாருங்களேன், சின்ன சின்ன குன்றுகளாக இருக்குது. இங்கே பூரா சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க இந்த குன்றுகளில். அதை நம்ம இந்த பக்கம் சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு திருப்பி போய் பார்க்கலாம். ராஜபாளையத்தை தாண்டி சேத்தூருங்கிற இந்த ஊருக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் தென்காசி மாவட்டம் தொடங்கிடும். இந்த சேத்தூர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். அதாவது ஜமீன்தார்கள்லாம் இங்கே வாழ்ந்திருக்காங்க. இந்த இடத்துல ரோட்டை மறித்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. பேர் வெயிலுகந்த விநாயகர். இப்படி பேர் வைக்கிறதுக்கு பதிலாக வழிவிடு விநாயகா அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் வெயிலுகந்தங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கான். இந்த கோயிலில் மட்டும் பிள்ளையார் வெயிலில் தான் இருப்பார். மேலே கூரை இருக்காது, அதாவது ரூஃப் இருக்காது. அடுத்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இதையெல்லாம் டச்சே பண்ண முடியாது. அதனால தான் மதுரை தென்காசி 4 வழிச்சாலையை கொஞ்சம் தூரத்தில் தள்ளி இந்த ஊரை தொடாமையே போயிட்டுருக்கு. கேட்டுக்கலாம். அங்கேயும் ஒரு போர்டு இருக்கு, சாஸ்தா கோவிலுக்கு செல்லும் வழின்னு அந்த போர்டு இருக்கு. ரொம்ப நல்லது. தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறையா, சூப்பர். இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோயிலுக்கு செல்லும் வழி. நச்சாடை தவிர்த்தருளிய சாஸ்தா. சரி, போய் பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து சாஸ்தா கோவில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு போட்டிருக்காங்க. போய் பார்க்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் பசுமை இருக்கு. இந்த செடிக்கு பேர் வந்து கீழாநெல்லி. கீழாநெல்லி, அது நமக்கு தெரியும். இந்த செடிகளுக்கு பேர் சக்கப்போடு அப்படின்னு சொல்கிறாங்க. உரத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. படம்னு வேறு என்ன செய்யறது. சாஸ்தா கோயிலுக்கு போகிற வழியில் அந்த ரோடு பக்கத்துலேயே ஒரு குன்று மேலே ஒரு கோயில் இருக்குது. அது என்ன முருகன் கோயிலா சிவன் கோயிலான்னு தெரியல. அதில் படிகள்லாம் இருக்குது. ராஜபாளையம் பகுதி கோயில்களை தான் பார்க்க வந்திருக்கோம். ஆனால் இதில் ஏறி இறங்கினா மற்ற இடங்களுக்கு போக முடியுமான்னு தெரியலை. அதனால் இங்கேருந்தே ஒரு வணக்கத்தை போட்டு கிளம்புவோம். சேத்தூர் ஜமீன் அவருடைய அரண்மனையிலேருந்து இங்கே உள்ள கோயிலுக்கு வர்றதுக்கான வழியை பாருங்கள். இது வழியே தான் அவர் குதிரை வண்டியில் போயிட்டு வந்திருக்காரு.
அந்த காலத்து மரங்கள் தெரியுதா? புராதன கோவில் தான். நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமிகள் கோவில். நச்சாடை தவிர்த்தருளியனா அப்போ இவர் சிவன் தான் போல இருக்குது. இந்த ஆலகால விஷத்தை விழுங்கினார் இல்லையா, அதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோவில் பற்றிய செய்தியை அந்த ஊருக்காரர்கிட்டே கேட்போம். இந்த ஊருக்கு பேர் தேவதானம், அதாவது சேத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது. நான் எதிர்பார்த்தது மாதிரியே தான் அந்த பெரியவரும் சொல்கிறாரு. அதாவது நச்சாடை தவிர்த்தருளியனா அவர் சொல்கிறது இதுதான். விஷத்தை அவர் சிவன் விழுங்கும்போது தொண்டைகளே நின்னதா, அது ஒரு பழைய கதை தான். அது தொண்டைக்குள்ளே நின்னது அது ஒரு பழைய கதையிலையும் இருக்குல்ல. அது ஒரு வைகாசியில் விசேஷமா? வைகாசி மத்தியில் விசேஷம். 9 திருவிழா ஓடும். எத்தனை நாள் நடக்கும்? 10 நாள் நடக்கும். 10 நாள். சேத்தூர் ஜமீனுக்கு உட்பட்ட ஒரு 16 கிராமங்களை சேர்ந்த மக்கள் வந்து இந்த கோவிலை கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு விடை கொடுத்துட்டு அவர்கிட்டயே சாஸ்தா கோயிலுக்கு போகிற வழியும் கேட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டோம். சாஸ்தா கோயிலுக்கு வந்திருக்கிற வெளியூர் பயணிகள் போல் இருக்குது. பதநீர் கண்ட உடனே அப்படியே நிப்பாட்டிட்டு இறங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கிராமம் தானே, யார் வர போகிறாங்கன்னு நிப்பாட்டியிருப்பாங்க ரோட்டில். நாங்கள் வந்த உடனே கொஞ்சம் வண்டியை நகர்த்திட்டாங்க. இந்த இடத்துல ஒரு டேம் இருக்குங்க, பேர் சாஸ்தா கோவில் டேம் அப்படின்னே சொல்கிறாங்க. ஓ, இந்த மலையிலேருந்து, அதாவது சாஸ்தா ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணியே இங்கே தேக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த விவரம் எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. அட, அங்கே ஐயனார் ஃபால்ஸில் தண்ணியே இல்லை, சாஸ்தா ஃபால்ஸில் தண்ணி இருக்குது போல இருக்கே. செப்டம்பர்லேயே எப்படி இருக்குது அப்படின்னா அக்டோபர் நவம்பர்லேயும் நல்ல நிறைய தண்ணி வரும் போல இருக்கே. சாஸ்தா கோயிலுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி வனப்பேச்சி அம்மன் கோயில்னு ஒரு ப்ரைவேட் கோயிலும் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த இடத்துல இருந்து வனத்துறை செக் போஸ்ட் இங்கே இருக்குது. இங்கே ஒரு டோக்கன்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க வண்டியில் தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம வண்டியெல்லாம் இங்கேயே நிப்பாட்டிடணும். நாங்கள் போகும்போது கரெக்டாக ஒரு வண்டி வந்தது. அப்போ அங்கே ஏற்கனவே காத்திருந்தவங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லோரும் அந்த வண்டியில் ஏறி சாஸ்தா கோயில் போயிட்டுருக்கோம். இது ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் அந்த பயணம் இருக்கும். இது பகல் நேரம்ங்கிறதுனால நாம் விலங்குகள் எதையும் பார்க்க முடியாது. எங்கள் கூட அந்த வண்டியில் வந்த வனத்துறை ஊழியர் என்ன சொன்னார்னா, அதிகாலையில் அல்லது மாலை நேரங்களில் தான் விலங்குகளை பார்க்க முடியும். அப்படின்னா வனத்துறை ஊழியர்கள் தவிர யாரும் இந்த விலங்குகளை பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு ட்ரிப்பு அனுமதிக்கிறது 9 மணிக்கு தான். முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது. சாஸ்தா கோயிலுக்கு வர்றவங்க சனி ஞாயிறு இந்த 2 நாட்கள் மட்டும்தான் அனுமதி. அதை கணக்கு பண்ணி வாங்க. மற்ற நாள்கள் வந்தால் இங்கே அனுமதி கிடையாது. இந்த வண்டியில் வந்தது ஒரு குடும்பத்து ஆட்கள் மட்டும் இல்லை, பல குடும்பத்து ஆட்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள். கோவில் ஊழியர்கள் சிலர் வந்தாங்க அந்த சாஸ்தா கோயிலில் பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுக்கு. வேறு குடும்ப கோவில் கொண்டாடுறதுக்கு சிலர் வந்திருந்தாங்க. வனத்துறை ஊழியர்களும் வந்திருந்தாங்க. இப்போ இது இந்த பக்கம் இருக்குது, என்ன தண்ணி வந்துக்கிட்டு இருக்க? எங்கடா போவோம் பண்ணுங்க? இங்கே போயிட்டு வந்துடுவோமா? இங்கே இருக்குடா கோயில், ஆனால் நம்ம இது போயிட்டு வந்துடும். இங்கே ஒரு 2-3 குட்டி குட்டி தெய்வங்கள் இருக்குது. அதை கொண்டாட வந்தவங்கெல்லாம் குளிக்க போயிட்டுருக்காங்க. நாங்களும் அவங்களோட சேர்ந்து உள்ளே போயிடலான்னு பார்த்தோம். தம்பி, ஏன்னா சாஸ்தா கோயிலில் முக்கியமாக இப்போ எங்களோட வந்தவங்க தான் நீ போய் அந்த பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். நீர் ஓடுற சத்தம் கேட்குதா? ஐயனார் ஃபால்ஸு வற்றி போய் கிடந்துச்சு, அங்கே இல்லாத சத்தம் இங்கே கேட்குது. அதுவே ஒரு சந்தோஷத்தை தருது. கொஞ்சம் கிடங்கு மேடுமாக பாறைகளோடு இருக்கும், பார்த்து கவனமாக நடங்க. குறிப்பாக குடும்பத்தோடு வரவங்க, குழந்தைங்களை வச்சுருக்கவங்க, கொஞ்சம் முடியாதவங்கெல்லாம் எச்சரிக்கையாக நடந்து வாங்க. இங்கே தண்ணீர் கரை புரண்டு ஓடுதோ இல்லையோ,
தண்ணீர் சத்தம் கேட்ட உடனே மக்களுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்பா ஐயனார் வேலு ஒத்து போட்டு தண்ணி கிடையாது. உனக்கு ஏதாவது தெரியுமாடா? இந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே போனால் நல்ல நிறைய நீர் வர்ற அருவியே இருக்குன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இறங்கிருங்களா? பார்த்து சும்மா உட்காந்து இறங்குங்க. தண்ணீரை கண்டதுமே எங்கள் கூட வந்த ஒரு பாப்பா வேகமாக இறங்கி ஓடிடுச்சு. இல்லை ஆனால் அதுக்கப்புறம் தயங்கி நிற்கிது. பள்ளமாக இருக்குமோ என்னவோன்னு நினச்சிட்டு தயங்கி நிற்கிது. தம்பி நீங்கள் லோக்கலானே மேலே மேலே போகலாமா? இது வழியே போகலாம். பார்த்துட்டேன். எங்கே தெளிந்த நீராக இருந்துச்சு. அதில் மீன்கள் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. இந்த மீன்கள் பெருசாகுமா ஆகாதா அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒரு கூட்டமாக தெரிஞ்சுச்சு. இந்த மீன்கள் நாங்கள் உள்ளே இறங்கி போகும்போது காலை நல்லாவே கடிச்சு. இந்த மீன்கடி வைத்தியம்னு மால்கள் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அது இங்கே நேச்சுரலாகவே எங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சது. உள்ளே போய் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா காலில் அந்த குடிகாலில் இருந்த அந்த பித்த வெடிப்பு எல்லாமே போயிருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. உண்மையிலே அற்புதமான ஒரு வைத்தியமாக இருந்தது, நேச்சுரலாக. ஆழமா இடுப்புளவுக்கு இருக்குமா? நீங்கள் வரல போகிறீங்க? ஒரு 3 ஹிந்து சிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களும் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக அவங்க தயக்கத்தை போகிறதுக்காகவே நான் முதல்ல உள்ளே இறங்கி போனேன். வந்திருந்தது எல்லாருமே பெண்களாக இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல நாம் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற முறையில் நான் அதை செய்ய போனேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு குகை மாதிரி இந்த இடத்துல இருந்துச்சு, சின்னதாக. அதுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக உள்ளே போயிட்டு வரேன். அவங்கள கொஞ்சம் நேரம் நிற்க சொல்லிட்டேன். ஏன்னா முதல்ல நான் போய் குளிச்சுட்டு அப்புறம் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன் அங்கேயே. சரவணன் சொன்னது மாதிரியே அந்த இடத்துல கொஞ்சம் நெஞ்ச அளவுக்கு ஆழம் இருந்தது. நல்லது தான் நான் முதல்ல போனது. நான் போய் அங்கே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த சிஸ்டர்ஸ் வர சொன்னேன். அவங்க ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. முதல்ல உற்சாகமாக தைரியமாக உள்ளே இறங்கியிருந்த அந்த சின்ன பாப்பா கொஞ்சம் பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் உள்ளே இறங்குறதுக்கு திணறிக்கிட்டே இருந்துச்சு. சரி பாப்பா நான் தான் பத்திரமா கூப்பிட்டு போய் அங்கே விட்டு வந்தேன். அந்த இடத்துல அந்த உதவியை நான் செய்ய வேண்டிய நிலை இருந்துச்சு. அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவங்கள பத்திரமா குளிக்க விட்டுட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டேன். பாருங்கள், யானை தண்ணி குடிக்க வந்திருக்கு. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு மேப்பில் காட்டுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி இடங்களில் இந்த பாறைகளில் நடக்கிறது ஓடுறதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். நான் சாயலாம் கிடக்கு. உற்சாக மிகுதியில் இப்போ நான் பண்ணுற இந்த வேலையை நீங்கள் யாரும் செய்யக்கூடாது. அப்போ நீ ஏன் செய்கிறேன்னு கேட்குறீங்களா? எல்லாம் ஒரு செக்கிங் தான். ஏற்கனவே கொஞ்சம் அனுபவம் இருக்குது, அதை வச்சு தான். இந்த மரத்தை முதல்ல நல்லா அசைச்சு பார்த்துட்டு அப்புறமா தான் அதில் இப்படி ஏறணும். இது கீழே பள்ளத்துலேருந்து மேலே வரைக்கும் வந்திருக்கு. சாஞ்சிச்சுன்னா அந்த பக்கம் தான் போய் விழணும். ஆனால் நான் பாறையோட ஒரு விளிம்பிலிருந்து அதில் மேலே ஏறி இருக்கேன். ஆனால் இது வேண்டாத வேலை தான். என்ன செய்கிறது, டூர் போன இடங்களில் தண்ணீரை கண்ட உடனே கொஞ்சம் குஷி கிளம்பிடுச்சு. இந்த விளையாட்டம் விளையாடுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். முடிஞ்சவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, காலு கை பத்திரம். அப்புறம் மீண்டும் போய் அவங்களையெல்லாம் கொஞ்சம் ஓரமாக போயிருங்க, நான் குளிச்சுட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ஓரமாக போய் நிற்க வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்தேன். சரவணனை கூப்பிட்டு தம்புநெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுறான்னு சொல்லலாம்னா அவன் அந்த பக்கம் திரும்பிட்டு நிற்கிறான். அவங்க யாரும் இப்போதைக்கு கிளம்புற மாதிரி தெரியல. பரஸ்பரம் நன்றியை தெரிவிச்சுட்டு நான் பரப்பிட்டேன் இங்கேருந்து. நான் எந்த ஊர்னு கேட்டாங்க, நான் விவரம் சொன்னேன். அப்புறம் அவங்கள நான் கிறிஸ்தவ சிஸ்டர் மாராக்கும்னு நினச்சிட்டு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இல்லை ஹிந்துஸ்லேயும் இப்படி சிஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து பரப்பிட்டோம். மாற்று துணியும் கொண்டு போகலை, இதை எதிர்பார்க்கல. ஆனாலும் அப்படியே குளிச்சுட்டு வந்தாச்சு. வெளியில் வந்து கொஞ்சம் காற்றோட்டமாக நின்னா காஞ்சிட போகுது, அவ்வளோதானே. ஐயனார் ஃபால்ஸில் இருந்த அந்த மனநிலை இப்போ மாறி உற்சாகமான மனநிலையோடு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த ட்ரிப்பு வனத்துறை வண்டி வந்து ஆட்களை இறக்கி விட்டுக்கிட்டு நிற்கிது. நான் அப்படியே இந்த பக்கம் சாஸ்தா கோயில் பக்கம் போகிறேன். அது பக்கத்தில் தான், அந்த ஒரு மேட்டில் தான் இருக்குது. வெயில் அடிக்குது, ஆனால் செருப்பு போட்டு போக முடியாது இல்லையா? அதனால் செருப்புகள் இங்கே விட்டுட்டு தான் எல்லோரும் போகிறாங்க. அந்த பாறையில் இப்போ போகணும், வாங்க போய் பார்க்கலாம். சாஸ்தா கோயில்னு சொன்ன உடனே ஐயனார் கோயில் போல் ஒரு பெரிய கோயிலாக இருக்கும் அப்படின்னு நானும் தான் நினச்சிட்டு வந்தேன். நீங்கள் அப்படி நினைக்க வேணாம். இந்த முன்னாடி தெரியுதே இந்த ஓப்பன் பிளேஸில், இதுதான் சாஸ்தா கோயில். ஆனால் பார்க்கத்தான் இப்படி இருக்குது, ரொம்ப துடியான சாமின்னு சொல்கிறாங்க. சாஸ்தா அந்த கடைசியில் கொஞ்சம் மேட்டில் இருக்கார், அங்கே தான் பூஜை நடந்துகிட்ருக்கு. ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன தெய்வங்களை சிலைகளாக வடித்து வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த எண்ணெய் தேய்க்கும் பணிகளை அந்த சிறுவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னென்ன சாமி இருக்காங்க? அந்த அருவா வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மேலே இருக்கு, அது கருப்பசாமி. கருப்பசாமி, இது ஐயப்பன். மூலஸ்தரா இருக்கார்ல, மூலஸ்தர் யாரு? சாஸ்தா. சாஸ்தானா ஐயப்பன். ஐயப்பன் சாஸ்தா. ஐயப்பன் வேற, சாஸ்தா வேற. என்ன அப்படி தெரியும் சொல்லி? ஆமா, இது யார் மேல? அதானே சாஸ்தானா? ஐயப்பன் தான். ஐயப்பனா சாஸ்தாம்பாங்க. கேரளாலாம் போனீங்கன்னா சாஸ்தா சொல்லுவாங்க. சாஸ்தா தான் சொல்லுவாங்க. ஆமா, ஆனா சாஸ்தாவா இருக்காரு, ஐயப்பனுக்கு மாலை விட்டு போறேன்னு சொல்றாங்க. அப்ப அம்மா நீங்க கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாஸ்தா சாஸ்தானா ஐயப்பன் தான். சாஸ்தா பக்கத்துல இருக்கு மஞ்சமாதா. அம்மாளுக்கு அதாவது மெயின் எவர் தான். பக்கத்துல இருக்குல்ல அம்மாள், அது மஞ்சமாதா. மஞ்சமாதாங்கிறது எந்த தெய்வத்தை குறிக்குது? அவன் ஐயப்பனை கல்யாணம் பண்ணணும்னு தவம் இருந்த அந்த அம்மா, அவங்க பேரு என்னமோ இல்ல, அவங்க அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் கன்னிமாரி இதில் இருக்காங்க. இதில் காட்டுநாய்க்கர் துணைவியார் வந்து நாகம்மாள் நாராயணி. நாராயணியா? ரைட்டு. காட்டுநாயக்கரோட துணைவியார் வந்து நாகம்மாள் நாராயணி. ஆமா. அதுக்கடுத்து பொன்னீர்லப்ப சாமி, நல்லதம்பி ராசா. ஓ, அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. குட்டி குட்டியா இருக்கும் அந்த சாமி. அது பூரா அவங்க இருக்காங்க. மாடன் மாடத்தி, கருப்பசாமி.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து குறுக்கலாஞ்சி இருக்கிறது. அது குறுக்கலாஞ்சி. அந்த பாறையில இருக்கிறது பேச்சி. அந்த பாறை அங்கே இருக்குது பேச்சு. அந்த பாறையில இருக்கு பாருங்க. அது பாறை பேச்சி. பாறை பேச்சு. இந்த இங்கன ஒரு பேச்சி. வனப்பேச்சி. அது வனப்பேச்சி. இது வனப்பேச்சு. ரொம்ப சந்தோஷம். இது என்ன சாமி? குறுக்கல் சாமி. குறுக்கலாஞ்சி. குறுக்கலாஞ்சி. கருப்பசாமி 18ஆம் படி 18ஆம் படி கருப்பசாமி. எல்லாரும் தெரிஞ்ச பாஷையில பேசணும்னா 18ஆம் படி கருப்பசாமி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு காவல் தெய்வம். எங்களுக்கு குறுக்கலாஞ்சி காவல் தெய்வம். புது பேராக இருந்துச்சு, அதனால் மைண்டில் செட் ஆகலை எனக்கு. 18ஆம் படி கருப்பசாமி. ரொம்ப சந்தோஷம். ஓகே, சாஸ்தா கோயிலை விட்டு திரும்பி வந்து தலவாய்புரம் பக்கம் போகலாம்னு வந்தோம். இது என்ன? மாமல்லபுரத்தில் இருக்குமே கிருஷ்ணரின் வெண்ணெய் உருண்டை, அதுபோலயே இருக்கு. வானிறை கல், கிருஷ்ணாஸ் பட்டர் பால் ஸ்டோன், 11 கிலோமீட்டரில் இருக்கான். என்னன்னு தான் போய் பார்த்து வந்துடுவாங்க. தலவாய்புரத்தில் ஏதாவது கோயில் இருக்கும் பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது இந்த வானிறை கல் அப்படிங்கிற இந்த போர்டு என்னை ரொம்ப ஆர்வத்தை தூண்டிடுச்சு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆனால் இது வெறும் கிராமங்களுக்கு போகிற பாதை தான். வாங்க போய் பார்க்கலாம். தலவாய்புரம் ஊரை விட்டு அவுட்டோருக்கு வந்துட்டோம். அதனால் இனி ஊருக்குள்ளே ஏதாவது கோயில் இருந்தால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த கல்லை பார்த்த உடனே, அதாவது கிருஷ்ணாஸ் பட்டர்பால்னு சொல்கிறாங்களே, அதை எப்படியாவது பார்த்தே தீரணும்னு அவங்க சொன்ன வழியாக போயிட்டுருக்கோம். இது தலவாய்புரத்துலேருந்தே ஒரு 7-8 கிலோமீட்டர் தள்ளி கிராமங்களுக்குள்ளே வந்துட்டோம். வெறும் இந்த பனைமரக்காடும் இதுவும் தான் இருக்குது. விளை நிலமே எதுவுமே இல்லை. வானிறைக்கல் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இப்படி நடந்து தான் போக முடியும். காரெல்லாம் போக முடியாது. 2 வீலர் இருந்தால் அது பக்கத்தில் போயிருக்கலாம். இது மாங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குது. மாங்குடி மீனாட்சிபுரம்னே சொல்கிறாங்க இந்த பகுதியை. அதில் நல்ல வெயிலாகிடுச்சுங்க. இதில் நடந்து அப்படியே போனோம்னா அந்த தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, குன்றுகள். அது தூரம் இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். இப்படியே நடந்து போனோம்னா அந்த குன்றை போய் அடையலாம். ஆமாம். இப்போ நாங்கள் வந்தது குறுக்கு பாதை. இந்த பக்கம் அந்த கம்மாக்கரை மாதிரி இருக்குல்ல, இது வழியே போனோம்னா அந்த மாங்குடி மீனாட்சிபுரம் கிராமத்துக்கு போயிடும். அது வழி தான் ஆக்சுவலாக வரணும் போல் இருக்குது. இது ஒரு பள்ளமாக போகுது. அதாவது கம்மாய்க்கு உள்ளே இறங்கி போக வேண்டியிருக்கு. அங்கே ஒரு பழமையான ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் அதாவது முனியப்பசாமி கோயில் இருக்குது போல் இருக்குது. கோயில்கிட்ட இருந்து பார்க்கும்போதே அந்த வானிறை கல் தெரியுதா பாருங்கள், உருண்டையாக நின்றுக்கிட்டு இருக்கு. வாங்க போய் பார்ப்போம், பக்கத்தில் போய் பார்க்கலாம். மேலே போகிறதுக்கு பாதை ஒன்றும் தனிச்சு கிடையாது. அப்படியே பாறைகளுக்கு இடையில நடந்து போக வேண்டியதுதான். என்ன கொஞ்சம் காலடி பார்த்து நடக்கணும். பாட்டில் உடச்சி போட்டிருக்காங்க. இது யாருடைய கைங்கரியம் தெரியலை. இப்படி ஒரு தொன்மையான முக்கியமான இடமா கருதப்படக்கூடிய இந்த இடத்துல பாட்டில்கள் உடஞ்சி கிடக்கு. சும்மா குடிச்சிட்டு ஓரமாகவும் வைக்கல, ஒரு உடச்சே போட்டு போயிருக்காங்க. காலடி பார்த்து நடங்க. அட, இந்த பாறைக்கு அந்த பக்கமும் ஒரு பள்ளம், அதுக்கப்புறம் ஒரு மேடான பாறை இருக்குது. அதுக்குள்ளே தான் குகைகள்லாம் வச்சுருந்தாங்களாம். அதாவது சித்தர்கள் குடியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தெரியுதா, அந்த ஒரு பொந்தா இந்த வானிறை கல் அப்படிங்கிற பேரை சொல்லி இந்த பகுதி மக்கள்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் தெரியலை. யாரையா நீங்கள் எங்கேருந்து வாரீங்க, இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் கேட்டுக்கிறீங்கன்னு ஒரு வழியாக பார்த்தாங்க நம்மளை.
ஏப்பா அப்படித்தான் தலவாயூரத்துலேருந்து வரும்போது ஒரு போர்டே வச்சுருந்தாங்க பார்த்தோம், அதனால தான் கேட்குறோம்னு சொன்னதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, இதுக்கு பேர் சும்மா கல்லுன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சித்தர்கள் குகை நல்லா தெரியுதா பாருங்கள், வாங்க இந்த கல்லை கிட்டத்தில் போய் பார்ப்போம். தொல்லியல் துறை தான் இதுக்கு அந்த வாணியரை கல் அப்படிங்கன்னு பேர் வச்சுருக்கும் போல இருக்குது. இந்த பகுதி மக்கள் யாருக்கும் தெரியல. இது மகாபலிபுரத்தில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும், அதாவது கிருஷ்ணாஸ் பட்டர்பால் அப்படின்னு, அதுபோல் தான் இதையும் சொல்கிறாங்க. ஆனால் மகாபலிபுரம் கல் வந்து நல்லா பேஸ் நல்லா இருக்கும் அதில். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அச்சு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இதில் எப்படி நிற்குதுன்னே தெரியல. உண்மையிலேயே இது ரொம்ப மிரட்டலான ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தில் போய் பார்த்தா சின்ன அச்சு தாங்க இருக்குது, அதில் இவ்வளோ பெரிய கல் எப்படி நிற்குதுன்னே தெரியல. மகாபலிபுரம் கல் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு, இது வந்து ஃபேமஸ் ஆகாமல் இருக்குது. ஆனால் இதுதான் பயங்கரமாக இருக்குது. இதை அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்கும்போது இது எப்படி வந்தது, எங்கேருந்து வந்தது, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இப்படி தான் நின்றுக்கிட்டு இருக்கான். பொதுவாக கற்கள் மேலேருந்து உருண்டு வந்து ஒரு இடத்துல இப்படி விழுந்து கிடக்கும், வடிவம் வந்து இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தரைக்கு வந்த பிறகு. இங்கே மேலேன்னு எதுவுமே இல்லை, இது உச்சியில் இது தான் நிற்கிது. இது எங்கேருந்து வந்துச்சு, இப்படி எப்படி நின்றுச்சு, யாரும் இதை தொடவும் இல்லை. பார்த்துக்குங்க, இயற்கையாகவே இப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய மலை இந்த இடத்துல இருந்திருக்குமா, அதுலேருந்து அந்த மலைகள்லாம் சிதைஞ்சிருக்குமா, அதுலேருந்து உருண்டு வந்து இப்படி நின்றுருக்குமா, ஒன்றுமே தெரியல. எந்த தகவலும் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மனிதனை விட இயற்கை ரொம்ப பெருசு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய இடத்துல இது இருக்குது. அப்படி தான் நான் அதை பார்த்தேன். இது எப்படிங்க சாத்தியம், நீங்களே யோசிச்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளே நானும் எவ்வளவோ கிட்டத்தில் போய் பார்த்தேன், அச்சு ரொம்ப 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 சின்னது. இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என்னை பிடிக்காதவங்க என்ன நினைப்பாங்க, அப்படியே உருண்டு விழுந்து நச்சிட்டா நல்லா இருக்கும் தானே நினைப்பாங்க. இருங்க, அதனோட அடிப்பாகத்தை க்ளோஸில் காட்டுறேன். ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு அதிசயமா, ஒரு கல் கிடக்கு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறவங்க இயற்கையை நேசிக்காதவங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பார்த்ததுக்கப்புறம் ஆச்சரியத்தை கண்ணுலையும் வியப்பை மனசுலையும் வச்சுட்டு அங்கேருந்து இறங்கி வந்தேன். இந்த ராஜபாளையம் டூருடைய தொடக்கம் எனக்கு ஏற்படுத்திய அந்த சங்கடத்தையும் அவநம்பிக்கையும் அதன்பின் நடந்த நிகழ்வுகளும் காட்சிகளும் ரொம்ப உற்சாகத்துள்ளலுக்கு உண்டாக்கிருச்சு என்னைய. அந்த மகிழ்ச்சியோட தளபாய்புரம் வந்து மதிய உணவை முடிச்சுட்டு அங்கேருந்து ராஜபாளையத்துக்கு வந்தோம். இப்போ ராஜபாளையம் நகருக்கு ஒரே பெரிய கோயிலான இந்த மாயூரநாத சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். 4 மணிக்கு முன்னாடி இந்த பிள்ளையார் கோயிலை பார்த்துக்குங்க. தென் மாவட்டங்களில் இந்த ராஜபாளையத்தில் உள்ள இந்த பிள்ளையார் கோயில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது. வேறு எங்கேயும் பிள்ளையாருக்கு இவ்வளோ பெரிய கோயிலை நான் பார்க்கல. இந்த கோயில் பேர் மாப்பிள்ளை விநாயகர் கோயில்னு சொல்கிறாங்க. மதுரையிலேருந்து வரும்போது ராஜபாளையம் நகருக்குள்ளே நுழையிற இடத்துலையே இந்த கோயில் இருக்குது. ஒரு காலத்தில் விநாயகருக்கு இப்படி கோயிலெலாம் இருக்காதுங்கிறது பழைய ஆளுகளுக்கு தெரியும். ஊரணிக்கரை, கம்மாக்கரை, கிணத்தடி இதில் தான் ஓப்பன் பிளேஸில் தான் இருப்பார். அடுத்து இப்போ நாம் அதாவது இந்த பிள்ளையார் கோயில் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த மாயூரநாத சுவாமி கோயிலுக்கு போகிறோம். ராஜபாளையம் நகரில் உள்ள ஒரே பெரிய கோயில் இதுதான்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலும் இந்து சமய அறநிலையத்துறை கண்ட்ரோலில் தான் இருக்குது. வேறு எந்த கோயிலையும் இந்த மாதிரி அமைப்பு பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. அதாவது தேர் அதோட மெயின்டெனன்ஸ்க்காக பார்த்தீங்களா நிரந்தரமாக ஒரு கட்டடமே கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. இது என்ன மரம்? ஓ, இது அரச மரமா? சூப்பராக இருக்குது. கோயிலுமே ரொம்ப அழகான கோயிலாக தான் இருக்குது.
ஒரு சின்ன சைஸாக இருந்தால் கூட என்ன 4 மணிக்கு மேலே நட திறப்பாங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டதுனால கோயிலுக்கு வெளியிலேருந்து சாமியை கும்பிட வேண்டியதுதான். இங்குள்ள பலகையில் நட்சத்திர மரங்கள்னு ஒரு 27 குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அங்கிருந்த ஒருத்தர்கிட்ட அந்த கோவில் பற்றி சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜபாளையத்தை பொறுத்தளவில் இது ஒன்று தான் பெரிய கோயில், மற்றதெல்லாம் சின்ன சின்ன கோயில் தாங்கிற விவரம் சொன்னார். அதோட நான் சாஸ்தா கோயில் போயிட்டு வந்த விவரங்களை பற்றியும் கேட்டறிஞ்சார். இந்த கோயிலோட முகப்பு தான் சின்னதாக இருந்துச்சு. பின்னாடி போய் பார்த்துட்டு வந்தேன், பெரிய வளாகமாக தான் இருந்துச்சு. இந்த தெரியுது ரொம்ப பழமையான ஒரு பில்டிங். அதாவது இங்கே அர்ச்சகர்கள், கோயில் பணியாளர்கள் இதில் தான் தங்கியிருந்திருப்பாங்க போல இருக்குது. இதுவும் பழமையான கோயில் தான். தான் பின்னாடி பார்த்தீங்களா, ரொம்ப பெருசு. அந்த காம்பவுண்ட் வால் எங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள். முகப்பை பார்த்து சின்னதுன்னு இடம் போட்டுறக்கூடாது. என்னுடைய இந்த ராஜபாளையம் ட்ரிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.